ஹாய், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரா கிளினிக் தாங்க கிளம்பிட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். யூஸ்வலாக நான் வந்து லேசர் தான் எடுத்துகிட்ருக்கேன். லேசர் வந்து எனக்கு 7-8 செஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் ஹோல் பாடி லேசர் வந்து எடுத்திருக்கேன். எனக்கு வந்து லேசர் எடுத்ததுனால எனக்கு ரொம்ப ஹாப்பி ஃபீல். ஏன்னா நான் வந்து பொதுவாக லேசர் வந்து யாருக்குமே ப்ரிஃபர் பண்ணாத ஒரு கேரக்டர். ஏன்னா வந்து நம்ம ஸ்கின்க்கு எந்த ஒரு ப்ரோபோ இல்லை வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கூட்ஸ் வச்சு பண்ணுறது எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. எதுவாக இருந்தாலும் நம்ம நேச்சுரலாக பண்ணுறது மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் லேசர் வந்து கம்ப்ளீட்டாக வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இன்றைக்கி நான் எல்லாருக்குமே லேசரை ரெஃபர் பண்ணுவேன். வை? பிகாஸ் எல்லோரா கிளினிக்கில் நான் எடுத்துக்கிட்ட செஷனில் நான் சாட்டிஸ்ஃபை ஆன விஷயத்த உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என் மூலயமா நிறைய பேர் வந்து அங்கே போயிட்டு லேசர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் எனக்கு குட் ரிசல்ட் சொல்லியிருக்கீங்க. எனக்கு வந்து 8 செஷன் போச்சு. நிறைய பேர்த்துக்கு வந்து 4th செஷன்லேயே வந்து சூப்பராக கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் கண்டிப்பாக எல்லோரா கிளினிக்கை வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். அவங்களோட பேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி நிறைய இன்ஃப்ளூயன்சர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து பர்சனல் ரிவ்யூஸை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கும் வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லோரா கிளினிக்கில் எடுத்துக்கலாம். அண்ட் இவங்கக்கிட்ட இருக்கிற இந்த டயோடு வந்து த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஒன். இது வந்து நம்ம இந்தியாவில் எப்படி வந்து நம்ம ஐஎஸ்ஐ முத்ரா அப்படிங்கிறத சொல்கிறோமோ அதே மாதிரி அவங்களதில் FDA அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நான் பெருசாக மேக்கப்லாம் ஒன்றுமே கிடையாது. இது என்னோடய நேச்சுரல் ஃபேஸ். இப்போ வந்து நான் மாய்ஸ்சரைசர் ஆல்ரெடி போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து ஷீல்டு க்ரீம் தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் அங்கே போயிட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு லேசர் தான் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு ஷீல்டும் தேவை கிடையாது. ஓகே, ஸோ இதுதாங்க என்னோடய இன்றைக்கி மேக்கப். ஜஸ்ட் சிம்பிள் தான், ஒன்றுமே இல்லை, எதுவுமே போடல ஃபேஸில். மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் போட்டேன். நெக்ஸ்ட் லிப்போம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா? இன்னைக்கு நோ மேக்கப் ஃபேஸ். அண்ட் இது கூட நம்ம ஒரு பொட்டு வச்சா தான் அழகாக இருக்கும். டன். பொட்டு வச்சா தான் ரொம்ப அழகாக இருக்குது, ஃபுல்ஃபில் ஆகுது. நம்ம ஹேரை கோம் பண்ணிவிட்டு எப்படியும் அங்கே போயிட்டு நம்ம திரும்ப அகெயின் ஒரு பண்டா போட போகிறோம். டைம் ஆயிடுச்சு. எனக்கு 11 o'clock அப்பாயின்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேயே வந்து மணி 10:30 ஆயிடுச்சு. எனக்கு 1 hour ஆகும் ட்ராவல் பண்ணி போக. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர்லாம் போட்டுட்டு வெளில போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் நான் இப்படி போனேன் அப்படின்னா கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாது. எப்படி மெயின்டைன் பண்ணுறதா எனக்கு தெரியல.
பட் எனக்கும் இந்த மாதிரிலாம் ஃப்ரீ ஹேரில் வந்து நம்ம வெளில போகணும், ஷூட்லாம் வந்து நம்ம ஃப்ரீ ஹேரில் பண்ணணும், ப்ரொமோஷன் ஷூட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் பிளான் பண்ணுவேன். ஆனால் என்னாலலாம் இப்படி போகவே முடியாது. ஓவர். ஸோ இன்னைக்கு எல்லோராக்க இந்த கெட்டப்பில் தான் போகிறேன். சும்மா ஒரு மெஸ்ஸியாக ஒரு போனிட்டேன். ஸோ நம்ம எல்லோராவில் போயிட்டு இன்னைக்கு நம்ம லேசர் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? டடா. புரிஞ்சிச்சு. ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமா, இதே மேல இருக்கு. எப்படின்னா மீடியம் தான் பண்ணுறீங்களா? எஸ், மீடியம். இதை வந்து ரீல்க்கு எடுத்துக்கோங்க. ஓகே. போடலாமா? எஸ், எல்லாம் எடுத்துக்கிட்டுமா? முக்கியமான விஷயம். முக்கியம்